இதுதான் தூண்டிக்கருப்பு சாமி கோயில். என்னோடய வேண்டுதலுக்காக நான் இங்கேருந்து வந்திருக்கேன், திருச்சியிலேருந்து. என்னோடய சொந்த ஊர் தஞ்சாவூர். என் நண்பரோடு நான் இங்கே வந்தேன். நான் மனசில் ஒரு வேண்டுதலை நினச்சிருக்கேன். அது நிறைவேற்றி கொடுக்கணும் ஐயா, தூண்டிக்கருப்பையா. அப்படி வேண்டி வந்திருக்கேன். அதோ என் நண்பர் போயிட்டுருக்காரு. என் நண்பர் கூட இங்கே வந்திருக்கேன். இதுதான் ஆடு வெட்டுற இடம், ஆடு பலி கொடுக்குற இடம். இதுதான் கோயிலுக்கு முன்பக்கம் உள்ளது. சாமியை வந்து பக்கத்தில் போய் எடுக்க விட மாட்டாங்க. அதனால் இதோட நின்று இங்கே எடுக்கிறேன். யாராக இருந்தாலும் ஒரே ஒரு முறைங்க வந்துட்டு போங்க. நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். மனசார நினைக்கணும், உள்ளன்போடு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். என் நண்பர் கூப்பிட்டதன் பேரில் நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கேன். நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் எனக்கு இந்த மனசில் இருக்க அந்த வேதனையை தேர்த்துக்கிறதுக்காகவும், என் வாழ்க்கையில் கடைசி காலத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் இந்த தூண்டிக்கருப்பு சாமி கோயிலுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். லட்சக்கணக்கான வேல்களை இங்கே சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வேண்டுதல் இருந்ததுனால தானே, நிறைவேறினதுனால தானே அவங்க வேறு வைக்கிறாங்க. இங்கே வந்து கால் அடி வச்சோன்னே என் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. ஒரு வேல் 2 வேல்லாம் கிடையாதுங்க, லட்சக்கணக்கான வேல் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எங்கே பானம் எங்கே திரும்பினாலும் இந்த வேல்கள் தான் இருக்கும். என்னை அழைச்சிட்டு வந்த என் நண்பர், ரொம்ப இனிய நண்பர், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து இதை காட்டினார். மனசுலேயே ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது இப்போ எனக்கு. நீங்கள் எந்த ஊரில் யார் எங்கே இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முறை இங்கே வந்துட்டு போங்க. உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஐயா முன்னாடி நின்று மனசார ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு வேண்டிட்டு போங்க. லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்திருக்காங்க. லட்சக்கணக்கான வேல்கள் இங்கே இருக்குது. ஆமாம், பாரஸ்ட் காடு அப்படியே போனீங்கன்னா அந்த இதுக்கிட்ட போயிடுவோம், போலீஸ் ஸ்டேஷன் போய். இதான் அப்போ நடந்து வர பாதை. ரொம்ப அருமையாக இருக்கும். கோயில் போய் பாருங்கள், அமைதியாக இருக்கும். எந்த ஒரு சின்ன சத்தமும் இருக்காது, எந்த ஒரு சத்தமும் இருக்காது. மனிதர்கள் பேச்சு குரலை தவிர வேறு எந்த சின்ன சத்தமும் இருக்காது. தெய்வத்தை முன்னாடி போய் நின்று உங்கள் மனசில் என்ன இருக்கோ, உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நினச்சி வேண்டுங்க. லட்சக்கணக்கான பேர் இங்கே வேல் வச்சுருக்காங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறினால்தான் வச்சுருக்காங்க. இதோ